சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவுதான சந்தோஷம். கர்த்தருடைய வீட்டிலே இருப்பது மகிழ்ச்சியான காரியம் தாவீது சொல்லுகிறார். Delight to be in the house of God. Amen. So நம்ம யார் யாரும் எங்கெங்கயோ இருக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய வீட்டிலே கூடி வந்திருக்கிறது ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். விசேஷமாக சபையை போதகர் பாஸ்டர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒழுங்கு செய்த சிஸ்டர் லிண்டா அவங்க தான் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பேன் கொஞ்சம் அடைச்சி பிரசன்னம் பறந்துடும் பிரசன்னம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ சிஸ்டர் லிண்டா தான் எனக்கு அழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. சோ நீங்களும் வந்திருக்கீங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ நானும் அவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்போட கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகம் என்று நான் சொல்லுவேன். ஆமென். ஏன்னா அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது அவ்வளவு பிரீதி உள்ள தேவன். ஆமென். Praise the Lord. So இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தவங்க மட்டும் கை தூக்குங்க. You have seen me. போயிட்டு நம்பர். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காதவங்க கை தூக்குங்க. இனி பாப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா என்ன பார்க்காதீங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. நான் முக்கியம் கிடையாது. நான் கொண்டு வந்திருக்கிறேன் தேவனும் அவருடைய செய்தி ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய போக்கஸ் முழுவதுமாக தேவனோட வார்த்தையில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். Praise the Lord. ஜெபம் செய்வோமா? இந்த செய்தியை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த டிஎஃப்சி ரவாவில் இப்படியாக பெண்களை ஒருமித்து கூடி வந்து ஆண்டவரே ஒரு எழுப்புதல் கூட்டத்தை ஆண்டவரே இவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன் அறிவில் பல மாதங்கள் இதை குறித்து அநேக ஜெபங்கள் நம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபங்கள் நம்முடைய சன்னிதானத்தை எட்டி இருக்கிறது. அதே போலவே இந்த நாள் உங்களுடைய சன்னிதானத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நாள். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் சரி ஆண்டவரே இந்த வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த கூடிய பலனை பெற்றுக்கொண்டு இந்த அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வீடு திரும்புவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் வந்து உடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு இருதையும் நல்ல நிலங்களாய் மாற்றி தரும்படியை ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையானது வல்லமையும் ஜீவனுமாய் புறப்பட்டு செல்லட்டும். ஒவ்வொரு பாத்திரமும் உடைய நன்மையினாலே ஆண்டவரே அது பொங்கி வழியும்படியாய் ஜெபிக்கிறேன், நிரம்பி வழியும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்த வண்ணமாய் ஒருவரும் திரும்பாதபடி ஆண்டவர் அவர்கள் திரும்பும் பொழுது தேவனுடைய நன்மையை புசித்தவர்களாய் இந்த இடத்தில் இருந்து வீடு திரும்ப கிருபை தாரும். ஆண்டவரே இந்த முழு ஆராதனை உடைய கரத்திலே வைக்கிறேன். என்னை முழுவதுமாக மறைத்து எனக்குள்ளாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நாமம் மாத்திரம் இந்த நாளில் மகிமைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. டைம் கீப் பண்ணுங்க மெத்தடிஸ்ல. நான் நிறைய மலேசியா சவுத் டு வெஸ்ட் நார்த் டிராவல் பண்றேன் மெத்தடிஸ்ல. அதனால டைம் கீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு நல்லா தெரியும். டோன்ட் வரி. ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். இது வந்து விமன்ஸ் ரிவைவல் மீட்டிங். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு கணத்திற்குரிய பாத்திரம். ஓகே, உங்களோட தீம் கணத்திற்குரிய பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஹானரபிள் வெசல் வெசல் ஆஃப் ஹானர். ஓகேங்களா? இது வேதாகமத்துல ஒரு வேத பகுதியிலிருந்து இதை எடுக்க போறேன். இது ஃபர்ஸ்ட் செஷனா இருக்கிறதுனால வெசலை குறித்து நான் பேச போறதுனால இந்த பாத்திரத்தை குறித்து பேச போறதுனால முதல் செஷன் என்னோட தலைப்பு prepare your vessels. உங்களுடைய பாத்திரங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. praise the Lord. நம்ம எல்லாம் அதாவது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் தான் வீட்டுல யூஸ் பண்றோம். நம்ம வீட்டுல உள்ள எல்லா வெசல்ஸும் யாரோ ஆயத்தம் பண்ணி வச்சாங்க, நான் போய் காசு கொடுத்து வாங்கிட்டேன். நான் ஒண்ணுமே செய்ய கிடையாது இல்லையா? யாராவது பானை கடைக்கு போய் பானையை உட்கார்ந்து நீங்களே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா? இல்ல, பானைக்காரர் செஞ்சதை நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்மளுடைய குயவன் கையில இருக்கிற பாத்திரம், நம்மை வணிவதற்கு ஒரு குயவன் இருக்கிறார். சோ இந்த பாத்திரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். You must allow God to mold and to make this vessel. Hallelujah. Praise the Lord. So முதல் தலைப்பு, முதலாவது செஷன்ல prepare your vessels. உங்கள் பாத்திரங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச போறேன். என்னோடு கூட 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to 2 Timothy chapter 2 verse 20. எடுத்த யாராவது ஒருவர் நல்ல சத்தமா தெளிவா ஆண்டு வார்த்தையை வாசி. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும்
பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்முடைய வீட்ல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விதவிதமான பாத்திரங்கள் இருக்கு. மேட் ஆஃப் கிளாஸ், மேட் ஆஃப் அலுமினியம், மேட் ஆஃப் ஸ்டீல், மேட் ஆஃப் wood. அப்படி நம்ம வீட்லயே நிறைய பாத்திரங்கள் இருக்கு, நிறைய வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பவுல் திமோத்திக்கு இதை எழுதும்போது அவரு ஒரு 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 காரியத்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய வீடு இருக்குதா, அந்த வீட்டுல பொன் பாத்திரம் இருக்கு, வெள்ளி பாத்திரம் இருக்கு, மரத்துல செஞ்ச பாத்திரம் இருக்கு, மண்ணுல செஞ்ச பாத்திரம் இருக்கு. இப்படி விதவிதமான பாத்திரங்கள் இருக்குது. ஆனா எல்லா பாத்திரத்துக்கும் ஒரே விதமான ஹானர் கிடைக்காது. சில கணத்திற்கு, சிலது கனவீனத்திற்குரியது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இது என்ன நம்ம பார்ப்போம். Paul spoke of men as vessels within a great house. இந்த வேத பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த பவுல் பேசுகிற இந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனோட வீட்டை பத்தி பேசுறார், நம்ம வீட்டை பத்தி பேசல, சபையை குறித்து பேசுகிறார். சபையில இருக்கக்கூடிய பாத்திரங்களாக விசுவாசிகளை குறித்து பேசுறார். ஹல்லேலூயா. சோ அப்ப எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க? பொன்னால் செய்யப்பட்ட விசுவாசி இருக்காங்க, வெள்ளியில செய்யப்பட்ட விசுவாசி இருக்கிறாங்க, மண்ணுல செஞ்ச விசுவாசி இருக்கிறாங்க, மரத்துல செஞ்ச விசுவாசி இருக்கிறாங்க. அப்படியா பாஸ்டர்? சொல்லவே இல்லை யாரும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அவர் சொல்ல வர்றார். அந்த பெரிய வீடுன்னு அவர் சொல்றது தேவனுடைய வீடு, the church of God, and the vessels are the people of God. நீங்க தான் அந்த பாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். Each vessel was different from the others and used in different ways. ஒவ்வொரு பாத்திரமும் வித்தியாசமான பாத்திரம் மாத்திரமல்ல, வித்தியாசமான நோக்கங்களுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆமென். இப்போ நீங்க ஆராதனைக்கு நான் வந்து இருக்கும்போது நான் பார்த்தேன், ஒரு சிலர் என்ன வந்து இன்வைட் பண்ணீங்க, ஆஷர்ஸ். அந்த பாத்திரத்தோட வேலைன்னா ஆஷர் பண்றது. இங்க வந்து நான் பார்த்தேன் நிறைய மியூசிஷியன்ஸ் இங்க இருந்து இசைகளை இசைத்து கொண்டு இருந்தீங்க, ப்ரிப்பேர் பண்ணி. இங்க பார்த்தா இங்க எல்லாம் பேக்கப் சிங்கர்ஸ் இங்க இருந்தாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் லிண்டாவை பார்த்தா அவங்க வர்ஷிப் லீட் பண்ணாங்க. அப்ப எல்லா பாத்திரத்துக்குமே அவரோட வீட்டுல வித்தியாசமான வேலைகளை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாரும் பிரசங்கம் பண்ணா என்ன ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, நானும் அங்கதான் ஏறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்ச்சில் யாரும் உட்கார்ந்துருப்பா? எல்லாரும் பாட்டு பாடணும் வந்து சர்ச்சில் யாரும் உட்கார்ந்துருப்பா? எல்லாரும் இசை வாசிக்கணும் சர்ச்சில் யாரும் உட்கார்ந்துருப்பா? அப்ப எல்லாருக்குமே வித்தியாசமான ஆண்டவர் ரோட்ஸ் கொடுத்திருக்கிறார். சோ நீங்க அங்க உட்கார்ந்துருந்தாதான் அதுக்கு அழகு. இது எப்படின்னா, கால் சொல்லுமா நான் கையா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க இமேஜின் பண்ணுங்க, காலை தூக்கி இங்க வச்சு பாருங்க எப்படி இருக்கும். ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்குயா. அது அந்த இடத்துல இருந்தாதான் அது அழகு. அதே மாதிரிதான் சபையும். சபையில கர்த்தர் உங்களை எதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதுல மனரமியமா கொண்டைனா ஹாப்பியா நீங்க இருந்தீங்கன்னா சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்ல அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க காணாம அடிச்சிருவீங்க. சோ கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதுல நீங்க இருக்கிறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். As I pondered these words, I was reminded that we are all merely vessels of clay fashioned by the potter's hand. இந்த வசனத்தை நான் அதிகமாக தியானிக்கும் போது என்ன ஒரு காரியத்தை நான் இங்க பார்த்து நான் கர்த்தர் எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, என்னதான் பொண்ணு வெள்ளி நீங்க பவுல் பேசி இருந்தாலும் அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா வேல்யூவை காட்டுது. தங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, சில்வருக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? அது மாதிரி. ஆனா நம்ம எல்லாருமே ஜெனரலி பார்த்தா களிமண், மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். அதுதான் நம்மளோட ஆரிஜின். அதை மறக்க கூடாது. நம்மளோட ஆரிஜின் என்ன? வெறும் மண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறும் மண்ணு. அப்படிலாம் சொன்னா சில பேருக்கு ரொம்ப கண்ணு எடுத்துருவாங்க உங்க சொல்றதுக்கு. மண்ணா என்ன பார்த்தா மண்ணுன்னு சொன்ன? மண்ணுதான். ஆதாமே மண்ணினால்தான் கத்து. பேசும்போது இதெல்லாம் நடக்கும். உண்மையை சொல்றோம்ல, அதனால பொய்க்கு பிடிக்காது. சோ நம்ம என்ன தேவனுடைய கருத்தினால் வணையப்பட்ட மண்பாண்டங்கள், களிமண்ணு தான். அதனால பெருமை பாராட்டக்கூடாது பவுல் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார். Paul always reminds us, do not boast, you are all a clay. What is that for you to talk to God? பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? He has crafted us according to his divine plan. நம்ம எல்லாரும் ஆண்டவர் களிமண்ல தான் செஞ்சிருக்கிறாரு, ரைட்டா? ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான திட்டங்களை வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் சேம் பிளான் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதாகமத்தை முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க.
அந்த வேதாகமத்துல ஊழியம் செஞ்சவங்க அத்தனை பேர் மண்ணில செஞ்சவங்க தான். யாரும் ஆண்டவர் தங்கத்துல செய்ய கிடையாது இல்லையா? நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மோசஸை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய டெலிவர், ஜோஷுவா பார்த்தீங்கன்னா பெரிய வாரியர், தாவீதை பார்த்தீங்கன்னா அவர் பெரிய வர்ஷிப்பர், பெரிய கிங். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வித்தியாசமான அழைப்பு இருக்குது, வித்தியாசமான வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும் காப்பிகேட் அடிக்காதீங்க, க்ளோன் பண்ண பார்க்காதீங்க. ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல். பி ஹாப்பி வித் ஹவ் யூ ஆர். நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அதில் நீங்க மனரமியமா இருக்க கத்துக்கணும். அதான் பெஸ்ட் கிரியேஷன் உங்களுக்கு. ஆமென். So each vessel was crafted with a specific purpose. தேவன் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த களிமண்ணை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. ஆனா யாருக்காக உருவாக்குறார்? யாருக்காக உருவாக்குறார்? அவருக்காக. அப்ப அவர் ஒரு மாடல் பார்த்துட்டார். மோனிகாவை பார்க்கும்போது மோனிகாக்கு இப்படிதான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், மோனிகா இப்படிதான் உருவாக்கப்படணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவர் உருவாக்குறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா அவர் நினைச்ச மாதிரி ஒரு பிம்பம் வரும். ஆனா அவர் உருவாக்கும் போது நான் விட்டு கொடுக்கலன்னா ஒரு அசிங்கமான ஒரு பிம்பம் வந்துடும். கர்த்தர் சித்தத்தை நம்மளால செய்ய முடியாம போயிடும். ஆமென். சோ கர்த்தர் நம்மளை உருவாக்குறது அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நம்ம நிறைவேற்றணும். அது மாத்திரம் இல்ல, டு ஹோல்ட் தி கண்டென்ட்ஸ் டிசைன்ட் பை தி மாஸ்டர். உங்களை உருவாக்கக்கூடிய அந்த குயவன் அந்த பாத்திரத்துல என்னத்தை போடணும்னு அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப என்ன பாஸ்டர் பாருங்க, நான் இன்னைக்கு பாஸ்டரா நிக்கிறேன், 31 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஆக அழைப்பு இருக்குன்னு எனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொன்னது கிடையாது, எனக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஏன்னா பாஸ்டர் வேலை ரொம்ப கஷ்டம். உலகத்திலே நான் செய்ய வேணாம்னு நினைச்ச ஒரே ஒரு வேலை பாஸ்டர். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடை மாடி மேய்ச்சிடலாம், மனுஷன் மேய்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் நான் பாட்டுக்கு என்னுடைய ஆண்டவர் என்னை வழிந்து கொண்டு போன பாதையில நான் விட்டு கொடுத்து போக 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 ஒரு நேரம் வந்துச்சு, ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து நீ பாஸ்டர் ஆகு அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா? அதனாலதான் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் சந்தோஷமா செய்யுங்க. Don't compare yourself with others. மற்றவங்களோட நீங்க போட்டி போடும்போது தான் உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க இழந்துருவீங்க. ஆனா ஆண்டவர் எது கொடுத்திருக்கிறாரோ அது அமைதியா இருங்க, அமைதியா அதை செஞ்சுக்கிட்டே போங்க. உங்களை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பிக்சர் வரும்போது டக்குன்னு உங்களை பிடிச்சி எடுத்துருவார். ஸோ அப்படிதான் நான் பாஸ்டர் ஆனேன். நான் 5 போதகர் கீழே ஊழியம் செஞ்சிருக்கேங்க, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். ஒரு பாஸ்டர் கூட என்னை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது கிடையாது. ஆமென். ஒருத்தர் கூட உனக்கு அழைப்பிற்கு கூட என்ன சொன்னது கிடையாது. அப்ப எப்படி நான் பாஸ்டரை பத்தி நினைப்பேன்? நீங்க நினைங்க. ஆனா என்னுடைய எஜமான் நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எஜமான் அந்த திட்டத்தை வெளியாக்குறதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சின்ன சின்ன காரியத்துல ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணியிருக்கார். என்னோட முதல் ஊழியம் என்னது ரட்சிக்கப்பட்டோன்னே டாய்லெட் கழுவுறது ரொம்ப சந்தோஷமா செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப ஸ்திரியா டாய்லெட் கழுவுற ஊழியத்தை ரொம்ப சந்தோஷமா எவ்ரி சண்டே போய் செய்வேன். இப்பதான் நம்ம சர்ச்சில் எல்லாம் சாட் போட்டா தான் செய்யறாங்க. நினைக்கிறா உங்க வீட்டுல எல்லாம் சாட் போட்டு செய்வீங்களோ? இன்னைக்கு நீ கழுவு, நாளைக்கு நான் கழுவுறேன், நீ கழுவுல, நான் கழுவ மாட்டேன், நான் கழுவுல, நீ கழுவ மாட்டேன், அப்படி இருக்குதா? இல்ல, அப்பெல்லாம் நான் ஓடுவேன், சர்வீஸ் முடிஞ்சிடும் ஓடி போய் அந்த டாய்லெட்டை கழுவுவேன் சந்தோஷமா. ஸோ என்னோட ஹம்பிள் பிகினிங் ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஐ நெவர் கம்பீட் ஃபார் எனி டைட்டில்ஸ். பொசிஷனுக்கு நான் சண்டை போடவே மாட்டேன், போய் கேட்கவும் மாட்டேன், அது என்னோட கேரக்டர் கிடையாது. ஆனா எனக்கு எது கொடுத்தாலும் சபையில ரொம்ப சந்தோஷமா செய்வேன். அது கூட்டுற ஊழியமோ, கழுவுற ஊழியமோ, பெருக்கிற ஊழியமோ, எந்த ஊழியமா இருந்தாலும் எங்க பாஸ்டர் என்ன கொடுத்தாலுங்க அது ரொம்ப சந்தோஷமா நான் எடுத்து செய்ய முறுமுறுக்க மாட்டேன். ஒரு காரியம் சொல்றேன், ஊழியம் செய்யறவங்க தயவு செஞ்சு ஸ்டாப் மர்மரிங், நெவர் மர்மர். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல ஏன் ஆண்டவர் அழிச்சாரு உங்களுக்கு தெரியுமாங்க? மர்மரிங். மர்மரிங் என்ன தெரியுமா? அன்கிரேட்ஃபுல் ஹார்ட். ஒரு 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 நன்றி இல்லாத ஒரு இருதயம் உள்ளவங்க தான் மர்மர் பண்ணுவாங்க. கொடுத்தா பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை, செய்ய சொன்னா பிரச்சனை, செய்ய சொல்லலாம் எல்லாத்துக்கும் பேசுவாங்க. நாம் தேவனுடைய சாயலை பெற்றவர்கள் அதை செய்யக்கூடாது. Our God is not like that, you know. Our God doesn't murmur. He doesn't like also murmuring. So அப்படி வந்த ஒரு ஸ்திரீ தான் நான். அப்படிதான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆமென், praise the Lord. So இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ல இருந்து 7. நான் சொன்னேன், நம்மள ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக வணைகிறார்.
அந்த நோக்கத்தை இந்த பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் அதை போட்டு வச்சிருக்கிறார். என்னவா ஆகும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 இருந்து 7 வரைக்கும் எடுத்து வாசிங்க. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஏன் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தார்? அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னாராம். நம்ம இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவங்க தானே, பாவ வாழ்க்கைக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் தானே, தேவனை அறியாத உலகத்துக்கு தேவனை அறிகிற ஒரு உலகத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? இந்த இயேசு மூலமா நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும்? ரிவீல் பண்ணணும் உலகத்துக்கு. அதுதான் ஏன் ஆண்டவர் அழைச்சாரு போல தெரிஞ்சுக்கிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணு பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்திருக்கிறார். Jesus come and dwells inside of you for these two reasons. இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வந்தீங்க, அந்த வெளிச்சத்தை நீங்க பிரகாசிக்கணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். தேவனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தணும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த பாத்திரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க எத்தனை பேரு ரட்சிக்கப்பட்ட சபையில உட்கார்ந்து இதை பத்தி எல்லாம் யோசிச்சு இருக்கிறீங்க? எதுக்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார்? ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? வேதாகமத்தில் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கு? எத்தனை பேரு உங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க? யூ ஹேவ் டு ஆஸ்க். கேட்கணும். அப்பதான் நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல் வெசலா மாற முடியும். இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பாத்திரமா நான் மாறிடுவேன். கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா மாற முடியும். என்ன ஆமென். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Who is the மண்பாண்டம்? நீங்களும் நானும். எதை பற்றி இருக்கும்? தேவனோட வெளிச்சத்தை பெற்று இருக்கிறோமா? தேவனோட மகிமையை பெற்றிருக்கோம். அப்ப நம்மளுடைய இந்த மண்ணான இந்த சரீரத்துக்குள்ள இந்த பாண்டத்துக்குள்ள எதை வச்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சமும் இயேசு கிறிஸ்துவோட மகிமையும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இது உள்ள இருக்கக்கூடாது, இது வெளியில வரணும். அதான் தேவ சித்தம். உள்ளே இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்து வைக்கல. தேவனோட வெளிச்சத்தின் மகிமையை நீங்க வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சமும் தேவனோட மகிமையும் இருக்குது. அந்த விஷயமா உங்களுக்கு தெரியுமா? நீங்க நான் சொல்றதுனால தெரியுது. வேதத்தை வாசிங்க, எல்லாமே வேதாகமத்துல தான். ஹல்லேலூயா. praise the Lord. So as we examine the instructions Paul left for the young pastor Timothy, I want to consider the thought vessel of honor. So இந்த தீமோத்தி புத்தகத்துல பவுல் வந்து தீமோத்திக்கு சொல்லுகிற கனமான பாத்திரம் அல்லது கனத்திற்குரிய பாத்திரத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். சோ அதுல முதலாவது நான் சொன்னேன், prepare your vessel. உங்களுடைய பாத்திரங்களை ஆயத்தப்படுத்துறது தான் முதல் வேலை. ஹல்லேலூயா. So number 1, the great house is the church. 2 தீமோத்தி 2:20 அவர் சொல்றாரு, ஒரு பெரிய வீடுன்னு சொல்றாருல பால். அதோட அர்த்தம் என்னன்னா, it is widely accepted that Paul was referring to the church as he spoke of a great house. பெரிய வீடு. ஆண்டவர் அவர் வீடு எப்படி பார்க்கறாரு? சின்ன வீடா பார்க்கறாரா? பெரிய வீடு. ஹல்லேலூயா. TMC ரவம் இஸ் பெரிய வீடு ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. praise the Lord. எங்கெல்லாம் தேவனுடைய ஆலயம் இருக்குதோ, திருச்சபை இருக்குதோ, தேவனுடைய பார்வையில அது அவருடைய வீடு, அது பெரிய வீடு. ஹல்லேலூயா. praise the Lord. So we know the church is not a building. இன்னைக்கும் நிறைய பேர் சர்ச்சுக்கு போறேன் அது பழக்கமாயிருச்சு நம்மளுக்கு, சொல்லி ஒன்றும் செய்ய முடியல. ஆனா நீங்க தான் சர்ச்சு. நீங்க எப்படி உங்ககிட்டே போவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தாங்க சர்ச்சு. நம்ம பில்டிங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இந்த பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இதுதான் வெசல். இது உள்ளுக்குதான் இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ நம்ம எப்போதும் என்ன சொல்றோம்? நான் சர்ச்சுக்கு போறேன். சர்ச் இஸ் நாட் a building. church is you and I. நானும் நீங்களும் தான் தேவனுடைய மகிமையும் வெளிச்சத்தையும் சுமக்கிற அந்த வீடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. praise the Lord. So the great house built by him. இந்த வீடு யார்னால கட்டப்பட்டது? சபை என்கிற இந்த வீடு யார்னால கட்டப்பட்டது? நீங்களும் நான் யார்னால கட்டப்பட்டிருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த சபையை வீட்டெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். There are different vessels with various uses.
இந்த வீட்டுக்குள்ள நிறைய பாத்திரங்கள் இருக்குதா, இந்த ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கிறார். சர்ச்சில் வந்து வேலையை செய்யாத ஆள் யாராவது இருக்கீங்களா? இல்ல உங்க பேர் சாட்ல போட்டாதான் செய்வீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பா அம்மாலாம்? கண்ணு பார்த்தா கை செய்யணும். ஆனா நம்ம கண்ணு குருடு, கையும் சும்பி போய் கிடக்கு, பார்த்தாலும் செய்ய மாட்டேன் சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் உங்களை பத்தி பேசுறேன். நான் நிறைய இடத்துக்கு போறதுனால அந்த அனுபவத்தை நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு வேலை வச்சிருக்காரு. திரும்ப சின்ன பிள்ளைகள் கூட வேலை வச்சிருக்காரு. என்னோட சபையில நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 80 to 90% ஊழியத்தில் இருப்பாங்க. பெரிய சபை கிடையாது. ஆனா எல்லாரையும் டிசைபிளா நான் மாத்தணும். ஒரு ஆள் கூட சும்மா வந்துட்டு போகக்கூடாது. எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். சின்ன வயசுல அவங்களை நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறணும். ஹalleluya. Praise the Lord. So we know the church is not a building but is made up of individual believers. சபையானது விசுவாசிகளினால் கட்டப்பட்ட ஒரு இடம். நீங்களாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டுறீங்களா? இதுதான் சபை. ஆமென். Creating the core of the body, the local congregation. இந்த local congregation கட்டுறீங்களா? ரவாங் வட்டாரத்துல இந்த மெத்தடிஸ்ட் சபையில ரவாங்ல நீங்க ஒரு பெரிய காங்கிரிகேஷன், ஒரு பெரிய வீடு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய கண்கள் இந்த வீட்டின் மேல் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இந்த சபைக்குள்ள உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துருவோன்னு எனக்கு தெரியும். தேவ பிரசன்னம் இருக்கு. I know for sure the presence of God is here because you people really seek the Lord. நம்ம எல்லாம் பலவீனம் உள்ள ஜனங்கள். நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டே குறை இருக்கு. குறை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. குறை இருக்கிறதுனால நிறைய தேடி சர்ச்சுக்கு வந்துட்டோம் நம்ம. ஹalleluya. ஆமென். சோ இங்க வரும் பொழுது அந்த நிறைவான தேவனை தேடக்கூடிய நல்ல ஜனங்கள் இங்க இருக்கு. தேவ பிரசன்னம் அதிகமா இருக்குதுங்க. அதை நான் உணர்றேன். தேவனை நேசிக்கிறதுனால தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் எனக்கு தெரியல. Because God loves you people. You really seek God for certain things, right? And God really want to reveal himself to you. Amen. Praise the Lord. So it is important to keep the vessel's placement in mind. இத தான் நான் பேச போறேன். எல்லாரும் கர்த்தரை கொண்டு சேர்த்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. எல்லாருக்கும் வித்தியாசமான வேலை, எல்லாருக்கும் தனித்தனி வேலை. உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. எல்லாம் சரியா நடக்கும். ஜானான் ஜாகர் தப்பி காய் ஓராம். நாயில ஒரு பழமொழி இருக்கு, பிஸி பாடி. கொடுத்த வேலையை செய்யறதுல ஊர்ல உள்ள எல்லா வேலையும் எடுத்து போட்டு இருக்கிற வேலையை கெடுத்துருவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. Hallelujah. Praise the Lord. So you must know what is your calling. You must know what is your work or your ministry that is given to you, and you have to do accordingly. தெரியுமா உங்களுக்கு இந்த சபையில இங்க காலா கையா கண்ணா காதா மூக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சரீரம்னு சொல்றதுல, சரீரம் அப்படின்னா தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா அவயவமும் இதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப கால் நடக்கணும், கை தூக்கணும், வாய் பேசணும், கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், சிந்தனை யோசிக்கணும் இல்லையா? ஆனா அதை விட்டு என்னால காலா இருக்க முடியாது, எனக்கு கையா இருக்குது, அப்படி எனக்கு வாயாதான் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் அப்படியே நீங்க நெச்சரலி யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடி பார்ட் எடுத்து இந்த இடத்துல வச்சு பாருங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதனால ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறார். நீங்க எங்க இருக்கணுமோ அங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும். தப்பி வேற எங்கேயா போய் கையை வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் என்ன பேசுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise the Lord. Hallelujah. So it is important to keep the vessel's placement in mind as we continue to move through these verses. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் முன்பதாக இந்த திருச்சபையில உங்களோட அழைப்பு என்ன, உங்களோட இடம் என்ன, உங்களோட ஊழியம் என்ன தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் தெரியும். ஒரு ஒரு வேலைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த வேலைக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு பேர் இருக்குதா இல்லையா, அதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குதா இல்லையா, உங்களுக்கு இந்த வேலையை செய்யணும். இல்ல பக்கத்துல உள்ள சூப்பர்வைசர் வேலை நல்லா இருக்குது அதை போய் செய்யறேன்னு என்ன ஆயிடும், கம்பெனியை கெடுத்து குடிச்சவராங்க. கொடுத்த வேலையை செஞ்சீங்கன்னா கம்பெனி நல்லா ஓடும். அதே மாதிரி தான் திருச்சபையும். திருச்சபையில நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாம் சரிவர செய்தால் மற்ற அவயங்களும் இணையும் போது அது நல்ல ஒரு பெரிய சபையை நம்ம கட்டி எழுப்ப முடியும். விளங்குதுங்களா? So know your calling, know your work. Amen. Number 2, God places various vessels in the church. வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அப்ப இந்த திருச்சபையில ஒரு சிலருக்கு தங்கத்தை போன்ற ஊழியம் இருக்குது, சில பேருக்கு வெள்ளி. அப்படின்னா வேலையை குறையுது இல்லைங்க. சில பேருக்கு இதுதான். சில பேர் நீங்க நினைக்கிறீங்க பிரசங்கிச்சா பெரிய ஊழியம்,
இங்க நின்று பாட்டு பாடிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஸ்டார் கொடுக்குறாங்க போல இருக்கு. ஒன்றும் கொடுக்க மாட்டாருங்க. பிரசங்கம் பண்றவங்களும் டாய்லெட் கழுவுறவங்களும் அன்னைக்கு அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சா 2 பேருக்கு ஒரே ஸ்டார் தான் கொடுப்பாங்க. நான் பிரசங்கம் பண்ணதுக்காக பெரிய ஸ்டார்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டார். உங்களுடைய ஒபீடியன்ஸ்க்கு மட்டும் தான் மார்க்ஸ் போடுவார் ஆண்டவர். அதனால மற்றவங்களை பார்த்து கம்பீட் பண்ணாதீங்க. And don't get jealous. Don't envy other people. You don't need to envy. And let me tell you, you are unique. Don't change your identity. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை சிறப்பா படைச்சிருக்கார், பரிபூர்ணமா படைச்சிருக்கிறாரு. மற்றவங்களோட நீங்க ஒப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா ஆண்டவரோட கிரியேஷனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. அப்படின்னா அவங்கள விட என்ன குறைவா படைச்சிட்டாரு அப்படின்னா ஆண்டவரே குற்ற சுமத்துற மாதிரி இருக்கு. அதனால நீங்க எப்படி இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்க, சத்தமா வரும். நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். என்னைக்கு நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க அழகா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா? மற்றவர்களை உயர்த்தறீங்க. Always think higher about other people. Talk higher about other people. That is the quality of a Christian. That is the core of a Christian. Amen. Praise the Lord. So, within the body of Christ, the great house built by Him, there are different vessels with different uses. இங்க இருக்கிற இந்த பெரிய வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வேலைகள் உண்டு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உங்களுக்கு வேற வேலை, எனக்கு வேற வேலை. நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கறது என் வேலை கிடையாது. நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா பார்க்கறது மட்டும்தான் என் வேலை. வராத வாயில அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நம்ம வாயில இருக்கு வெளியில வரும். ஆனா அதான் உண்மை. என் வேலையை நான் ஒழுங்கா செஞ்சேன்னு பார்க்கறது தான் என்னோட கடமை. மத்தவங்க ஒழுங்கா செஞ்சாங்கன்னு பார்க்கறது என் வேலை கிடையாது. ஏன்னா அவங்கள நான் பார்த்துட்டேன்னா என் வேலையை விட்டுருவேன் இல்லையா? So be more concerned about how you are growing instead of looking at the fault of another person. இதெல்லாம் நம்ம குறைய கண்டுபிடிக்காது. நீங்க நினைச்சுட்டாருங்க உங்க சர்ச்சில் ஏதோ என்னை பத்தி சொல்லி கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னை நினைச்சுதான் கொண்டு வந்திருக்கிறாரு. காரணமா தான் கொண்டு வந்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இங்க தேவைகளுக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால பேசுறார். திறந்த இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை எடுக்க. நீங்க மாறிதான் போவீங்க, இங்க இருந்து மாறாம போக முடியாது இங்க இருந்து. ஹல்லேலூயா. ஆமென். So each vessel was carefully created by the master. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், nobody is greater than anybody. ஓகே? ஒருவேளை படிப்புல லிண்டா என்னை விட நல்லா படிச்சிருக்கலாம், நான் லிண்டா வரைக்கும் படிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்வையில் என்ன தெரியுமா? பிள்ளைகள், சில்ட்ரன் ஈக்குவலா தான் பார்ப்பாரு. ஆனா குடும்பத்துல கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. படிச்ச பிள்ளைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க, படிக்காத பிள்ளைய ஒரு நீங்களா ரொம்ப நல்லவங்க. இதை செய்ய மாட்டீங்க, தெரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆனா கடவுள் அப்படி கிடையாதுங்க. இஸ் வெரி நியூட்ரல், இஸ் வெரி பேலன்ஸ், இஸ் வெரி ஃபேர், வெரி ஸ்கொயர். யாரையுமே கீழே மேல ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். அவருக்கு எல்லாமே அவருடைய பிள்ளைகள். அது மாதிரிதான் நம்மளும் இருக்கும். நம்ம அப்பா கேரக்டர் அப்படின்னா அது எப்படிங்க நம்மளுக்கு தப்பான கேரக்டர் வருது? எனக்கு அதுதான் புரியுது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு. சில நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ரொம்ப தப்பா பிறந்திருக்கு. ஏன்னு எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் நம்மளுடைய அப்பாவோட குணங்களை வெளிப்படுத்தி காட்ட மாட்டோம். ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு, டிமாண்ட் பண்றாரு. என்ன போல நீ மாறணும், நீ உலகத்தான போல இருக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ நம்மளுடைய தேவனுடைய குணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நானும் இருக்கணும். அவர் என்னோட அப்பா இல்லையா? அப்ப இந்த வீட்ல ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்கிறார். இதுதான் அது. உங்க பேர் என்ன சிஸ்டர்? லிவினியா. ஆண்டவர் கண்ணுக்கு அழகானவர். உங்க பேரு? மரிசா. MARI. மரிசா ஆண்டவர் கண்ணுக்கு அழகானவர். நீங்க? அப்போ உங்க பேர் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் அழகானவர் அப்படி சொல்லுவாரா? இல்ல, அவரோட படைப்பு ரொம்ப பெர்ஃபெக்ட். நீங்க வெளிப்புற தோற்றத்தை வச்சு ஆண்டவரோட படைப்பு நீங்க மதிப்பிடவே கூடாது. அவரோட படைப்பு எல்லாமே அழகு. everything was good னு சொல்லிக்கிட்டே வராரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கணவர் சொல்லுன்னு வருத்தப்பட்டு நீங்க வந்தீங்களா? உங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை ரிசீவ் பண்ணுங்க. உங்க ஆண்டவர் அழகாக படைத்திருக்கிறார், பூரணமாக படைத்திருக்கிறார், அவர் சாயல்ல படைத்திருக்கிறார். உங்க ஆண்டவர் அழகா இருந்தா நீங்க எப்படி அசிங்கமாக முடியும்? நான் கேட்கிறேன். If your God is so beautiful, how can you be so ugly? What type of truth you have taken inside you? It's a lie of the devil. You are made in the image of God, and everything that God made is made very beautifully, including you. உங்களே அழகா கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
the house. ஹalleluya. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு சபை என்பது ஒரு மரத்துல கிளைகளை ஆண்டவர் வந்து சேர்க்கிறதுக்கு அர்த்தம். இந்த சபையை நீங்க வளர்க்க கிடையாது, உங்க பாஸ்டர் இதை தீர்மானம் பண்ண கிடையாது. பரலோகத்தில டிஎம்சி ரவாங்கணும் உருவாகணும் பிதாவாகிய தேவன் பண்ண திட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர்களை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சரீரமாகிய அந்த மரத்திலே ஆவியானவரால் கொண்டு வந்து செதுக்கப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கிறீங்க. யாருமே by mistake இங்க வரல. None of you have walked here for a mistake. You are not an accident. You are purposely brought here. Amen. Hallelujah. Amen. ஆனா இந்த வீடு, இந்த மரம் அல்லது இந்த குடும்பம் இது ஒரு பரிபூர்ணமான குடும்பம் கிடையாது. இங்க நிறைய குறைகள் இருக்கு நம்மளுக்குள்ள. எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல சபை எதுன்னு என்ன கேட்பாங்க. எப்படிங்க நல்ல சபை எங்க இருக்கு பாஸ்டர்னு? நீ நல்லா இருந்தாலே சபை நல்லா இருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நீதான் சபை. ஆமாவா இல்லையா? நீங்க தானே சபை. நீங்க நல்லவங்களா இருந்தீங்க, நீங்க போற சபையை நல்ல சபையா மாத்தலாம். அப்ப சபையை மாத்தணுமா உங்களை மாத்தணுமா? என்ன மாத்திக்கணும்? நம்மள மாத்திக்கணும் நம்ம. ஹalleluya, praise the Lord. அப்ப தேவன் ஏன் இந்த சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா இந்த இடத்திலே இந்த சபையை நிறுவி உங்கள் மூலமா ஒரு காரியத்தை நிறைவேற்ற இந்த இடத்துல ஒரு சபை உருவாயிருக்கு. உங்களுக்காக இல்லை, அவருக்காக. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அதுக்காக சபை கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இந்த அளவுக்கு சபைக்கு வரும்போது நீங்க திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்க, எதுக்காக டிஎம்சி ரவாங்க போறேன், ஏன் ஆண்டவர் எவ்வளோ சபை இருக்கும்போது ஏன் இங்க வரணும், ஏன் ஆண்டவரை இங்க கொண்டு வந்தார், இந்த சபையில கர்த்தருடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, நான் என்ன செய்யணும், என்னோட அழைப்பு என்னன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? You want to do what you like to do here, but God wants you to do what He likes to do. You understand? ஏன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது நம்ம சபைக்குள்ள? தேவன் சொல்லுகிறதை நீங்கள் நாடி தேடி செய்யாதபடி நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் வீட்டில் செய்யணும்னு நினைக்கும் போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து உங்களை செக் பண்ணி பாருங்க. தேவன் சொல்றதை நீங்க செய்யல, உங்களுக்கு விரும்பினதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஸோ தேவனுடைய வீட்டில் உங்க தீர்மானங்களை நீங்க நிறைவேற்றக்கூடாது. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. ஆனால் நீங்க நல்லவங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். நீங்க நல்லா தெரியும். Amen. Praise the Lord. Okay. Each vessel is carefully created within the house. Those in Christ have been uniquely gifted to carry out the work for which they were created. இந்த சபைக்குள்ளாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த சபை மூலமாக உங்கள் மூலமாக இந்த சபையை தேவன் நிறைவேற்ற விரும்புகிற அதற்கு வேண்டிய சகல வரங்களையும் தாளங்களையும் கிருபைகளையும் தேவன் உங்களுக்குள்ள போட்டு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனி போட போறது கிடையாது. You are already created for the good works of the Lord. இங்க வந்து நீங்க ஆயத்தப்பட போறது இல்ல. நீங்க இங்க என்ன செய்யணுமோ அதற்கு வேண்டிய அத்தனை கிருபை வரங்களையும் உங்களுக்குள்ள போட்டு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க பாருங்க, நான் பாஸ்டரா இருக்கிறேன், ஆனா பல வருடங்கள் நான் வேலை செஞ்சிருக்கிறேன். Almost I think 80, 90, 15 years I was in the working field. ஆனா வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியத்திறேன். அப்ப எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. அப்பயே நான் வந்து கத்துவப்புங்க வாஸ். I was the head prefect in the school. So எனக்கு லீடர்ஷிப் கேரக்டர் என்ன பிறக்கும் போது ஆண்டவர் உள்ள போட்டிருக்கிறார். ஆனா அது ஸ்கூல்ல வெளிப்பட்டுச்சு, நான் வேலை செய்யற ஸ்தலத்துல வெளிப்பட்டுச்சு. அந்த லீடர்ஷிப் அந்த குவாலிட்டி எல்லாம் வெளியில வருது. அதே மாதிரி நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஊழியத்துல சபையை சிஸ்டமேட்டிக்கா செட் பண்ற குவாலிட்டி எனக்குள்ள வெளியில வந்துருச்சு. அப்ப நீங்க எந்த எப்படி கர்த்தர் உங்கள் வரங்கள்ல உங்களோட கிஃப்ட்ல ஆண்டவர் வந்து யூஸ் பண்ணாலும் கடைசியில எங்க வந்து முடிப்பீங்க தெரியுமா? அவரோட வீட்டுல வந்து முடிப்பீங்க. இங்கதான் பெர்ஃபெக்ஷன் நடக்கும். இங்க யூஸ் பண்ணணும். அது உங்களோட படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய திறமைகளா இருக்கட்டும், எதுவா எந்த ஸ்கில்ஸா இருக்கட்டும், அதை வெளியில முதல்ல ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி அதை கொண்டு வந்து அவர் வீட்டுல செய்யறதுக்கு உங்களை யூஸ் பண்ண ஆசைப்படுறாரு. நிறைய பேர் வெளியில உங்களோட திறமைகளை காட்ட ரொம்ப விருப்பப்படுறீங்க. சபைக்கு வரும்போது கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் உங்களை செதுக்கினது எதுக்கு தெரியுமா? இங்க வரணும், இங்க கொடுக்கணும். ஆண்டவர் இங்க வந்து கர்த்தருக்கு செய்யணும். உங்க திறமைகளை இங்க வெளிப்படுத்தணும், இங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என் வாழ்க்கையில் அதை நான் பார்த்தேன். நான் பிறக்கும் போதே சில லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ள இருந்திருக்கு. But when I became a pastor, it was perfected because so many years of experience. So சபையில நான் வந்து பாஸ்டரா டேக் ஓவர் பண்ணும்போது அந்த சர்ச்சோட சிஸ்டமே உருவாக்கிட்டேன், வித்தியாசமா உருவாக்கினேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அப்போ உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து இருக்கிறார்னா இந்த சபையோட வளர்ச்சிக்கு, இந்த சபையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை
வேலை கொடுத்து வச்சிருக்கிறாரு. கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். அது சின்ன வேலையா இருக்கலாம், கூட்டுற வேலையா இருக்கலாம், குப்பையை பொறுக்கிற வேலையா இருக்கலாம், நாக்கால் எடுக்கிற வேலையா இருக்கலாம். anything that you are able to do, please start to do it. Let God use you as a honorableness. Hallelujah, praise the Lord, amen. எங்கூட இருக்கிறீங்களா? Each has its own place within the house, used according to the master's design. இந்த திருச்சபையினோட கட்டர் கொண்டு வந்து சேர்க்கும் போது இந்த திருச்சபையினோட வளர்ச்சிக்காக, இந்த திருச்சபை குறித்து கட்டர் வைக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுகிறதுக்காக அதுல ஒரு பங்கு உங்களுக்கு இருக்குது. கட்டர் ஆண்டவர் திட்டம் போட்டுட்டார், நீங்க இதுதான் நீங்க செய்யணும். இப்பயே சொல்ற விசுவாசிகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நீங்க கட்டருக்கு உண்மையாக மற்றவங்களோடு உங்களை ஒப்பிடாதீங்க. மற்றவங்களை பார்த்து தயவு செஞ்சு நீங்க பொறாமப்படாதீங்க. பொறாமப்படும் போது தேவன் உங்களோட படைப்புல குறை வைத்துட்டாருன்னு இன்டைரக்ட்லி அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. You are doubting or questioning the creation of God. You feel God's creation in my life is not sufficient. That's not a good sign to heaven, isn't it? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. பாஸ்டர் என்ன ஊழியம் கொடுக்குறாங்களோ மறுதளிக்காம, மறுபேச்சு பேசாம, அது எவ்வளவு நாளா இருந்தாலும் உண்மையா நீங்க செஞ்சு பாருங்க. என்னோட வாழ்க்கை சாட்சிங்க, அதனால நான் பேசுறேன். என் வாழ்க்கை சாட்சி. நான் என்னைக்குமே எங்க பாஸ்டர் போய் நான் ஊழியம் கேட்டதே கிடையாது. என்ன ஊழியம் கொடுத்தாலும் நான் செய்வேன், ரொம்ப சந்தோஷமா செய்வேன், மனரமியமா செய்வேன். எனக்கு அது கொடுக்கல, எனக்கு இது கொடுக்கல அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. தெரியுமா, எனக்குலாம் பாடுற வாய்ஸ் எனக்கு இல்லை, எனக்குலாம் பசங்க பண்ற வாய்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பேச்சு போட்டிகளாம் போயிருக்கேன். நிறைய பெரிய 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 ட்ராஃபிலாம் எடுத்த பாருங்க. அந்த கேரக்டர் எங்க போட்டு வச்சிருக்கிறாரு சின்ன வயசுல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு காலத்துல இங்க இந்த குரலை யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா நல்லா பாடணும்ன்ற ஒரு ஆசை. ஆனா வராது, அதாவது இப்ப வருது, கர்த்தரோட கிருபைதான். அப்ப நான் வாலிப ஸ்திரியா இருக்கும் போது எங்க சபையில கேரல் பிராக்டிஸ் நடத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்துமஸ் வருதுல, அப்ப கேரளிங்க்கு நிறைய வாலிபர்கள் நாங்க அப்படியே வரிசையில நின்று ட்ரைனிங் கொடுக்கும் போது, நான் இப்பயே ரொம்ப வளர்த்தி, அப்ப எப்படி இருப்பேன் நீங்க பாத்துக்கீங்க, 16 வயசுல ரொம்ப வளர்த்தியா இருப்பேன். தேடணும் என்ன நீங்க, அலையா. ஆனா இந்த தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பாடி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமா கட்டையா இருக்கீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேலதான். ஏன்னா யாரு கட்டையா இருக்குது பைபிள்ல? சகரிய மேல ஆண்டவர் கண்டு போயிடுச்சுல. கட்டையா இருக்கிறது நல்லது, ஆண்டவர் தேடுறதுக்கு ஈஸியா இருக்கு. வளர்த்தியா இருந்து அப்படி தெரியும் பாருங்க. வளர்த்தியா உள்ளவங்களுக்குலாம் ஒரு அலுவலியா சொல்லுமா? நான் என்ன சொன்னாலும் அலுவலியா சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. கேரளிங்க்கு பாட்டு பாடும்போது அந்த குரூப்ல ட்ரெயின் பண்ணும்போது நான் ரொம்ப ஆர்வமா கத்தி கத்தி பாடுவோம் பாருங்க. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்னை கூப்பிட்டு, நீ ரொம்ப சத்தமா பாடாது, நீ கொஞ்சம் கம்மியா பாடாது. ஐயோ, என் மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா சில பேருக்கு குரல் இருக்குது, குரல் வளம் இயற்கையா இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவு என்ன சொல்றது, உள்ளத்திலிருந்து பாடல. அவங்க திறமையில பாடினாங்கன்னா உள்ளத்துல இருந்து பாடினேன். ஆனா அது அவங்களுக்கு செட் ஆகல. அது என் மனசை நிறைய உடைச்சிச்சு. ஆனா அதுக்காக நான் ஊழியம் செய்யாம இல்லைங்க, நான் சபைக்கு போகாம இல்லைங்க. சில பேர் பாருங்க, இன்னமும் ஒரு வார்த்தை இருக்கு, வாயில இருக்கு வர மாட்டேங்குது. தொட்டா சினிங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிளான்ட் இருக்கு, தொடக்கூடாது, தொட்டா சுருங்கிறோம். சில விசுவாசிங்க அப்படிதான், சொல்லிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது, பாத்திரக்கூடாது, கேட்டுறக்கூடாது, உடனே சுருங்கிக்குவாங்க. நீங்க ஊழியத்துக்கு லாக்கியே இல்லாத, நம்மளா தொட்டாலும் சுருங்காத ஆளா இருந்தாதான் கர்த்தர் பயன்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தொட்டா சினிங்கி இல்லை, நீங்க தொட்டா சினிங்கி இல்லை. நிறைய தொட்டா சினிங்கா இன்னைக்கு ஓட போடுறீங்க பாருங்க. கர்த்தர் உங்க வல்லமையை அடுத்து பயன்படுத்த போறார். அப்ப அந்த நாட்கள்ல நான் ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, இவங்கெல்லாம் இவ்வளவு அழகா பாடுறாங்க, என்னால பாட முடியல. உங்களை அந்த கார்ட்ஸோட, நோட்ஸோட, அந்த டெம்போவோட ஆண்டவரே உங்களை ஆராதிக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பேச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு அது இல்லையே. நீங்க நம்ப மாட்டீங்க. after I became a pastor, எங்க சர்ச் மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க, நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் ஃப்ரீ வர்ஷிப் பண்ணுங்க, கர்த்தர் அப்படிதான் அசைவாடுறாரு. ஏன் சொல்லுங்க, சின்னதுல உண்மையா இருங்க, பெரிய காரியத்துக்கு கர்த்தர் உங்களை அதிகாரி ஆக்குவார். இருதயத்தின் வாணிகளை கர்த்தர் நிறைவேற்ற until God elevates you. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அமைதியா பொறுமையா காத்துருங்க. ஹல்லேலூயா. சொல்றது விளங்குதா? ஊழியத்துக்குலாம் சண்டை போடாதீங்க. ஐயோ, நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனால நான் சொல்றேங்க, சண்டை போடாதீங்க. நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், 37 வருஷம் ஊழியத்துல இருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். சண்டை போட வேணாம். ஊழியம் என்ன தேடி வரணும், ஊழியத்தை தேடி நான் ஒரு நாள் போகக்கூடாது. சொல்றது விளங்குதா?
The ministry must come looking for me because I am anointed, I am called, I know my worth, I know my value, I am an honorable vessel. I should not go after ministry. Ministry should come looking for me. If you are going after ministry, you are telling yourself you are not an honorable vessel. You don't have value, you don't know who you are. சொல்றது விளங்குங்களா? மாற்றிக்கொள்வோம். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் ஆனால் மாற்றிக்கணும். ஆண்டவர் நம்ம மாறுவதை நிறைய விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ அது பாஸ்டர் மோனிகாவோட கதை வெளியில் போய் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ while we are all different, gifted with different abilities and for different purposes, all are needed and necessary to carry out the desire of the master. இந்த திருச்சபைக்கு தலை யாரு? இந்த சபையோட தலை யாரு? வேதம் சொல்லுகிறது தலையாகிய கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் தி ஹெட். அப்ப எப்பவுமே ஒரு பிளான் எங்க இருக்கும்? இந்த ஹெட்ல இருக்குது. அவர்கிட்ட தான் இந்த சபையை குறித்த ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்து வச்சிருக்கிறார். ரைட்? எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது. ஆனா நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? வித்தியாசமானவங்க. 5 பேரும் சேமா இருக்குதா? 5 பேரும் சேமா இருக்குதா? நான் சபை நடத்துறேன், அதனால நான் சொல்றேன், எனக்கு தெரியும் என்ன மாதிரி காரியங்களை நம்ம ஹிட் பண்ணுவோம்னு எனக்கு நல்லா தெரியும். But if you know the word of God, you abide by the word of God, doing ministry is going to be very beautiful for you. நல்லா கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை அறிஞ்சு நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க. எப்படிப்பட்ட கல்லு முடியும் மோதி நம்ம ஊழியம் செஞ்சிட முடியும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? கல்லு மாதிரி நிப்போம். சிலர்ல எப்படி நிப்போம்? எப்படி? நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நிற்க மாட்டீங்க, நாங்களே நின்றுப்போம். அதனால சொன்னேன், கல்லு மாதிரி நிப்போம். நான் பிடிச்ச பையனுக்கு அதெல்லாம் தெரியும். பைபிள்ல எத்தனை வசனம் இருக்கு கேட்டா தெரியாது. நீ ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் வித்தியாசமான வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், காரணங்கள் கூட வேற, நோக்கங்கள் கூட வேற. உங்களை வேற நோக்கத்துக்கு அழைச்சிருப்பார், என்ன வேற நோக்கத்துக்கு அழைச்சிருப்பார். நான் உண்மையை சொல்ற, ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் அவன் கனவு கூட வேண்டாம். ஆனா என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்தின விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் வேலை செய்யும் போதே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் பைபிள் ஸ்கூல் படின்னு சொன்னார் ஆண்டவர். நான் பாஸ்டர் கிடையாது, எங்க ஹஸ்பண்ட் தான் பாஸ்டர் அந்த டைம்ல. அப்ப நான் ஆண்டவர் கூட பெரிய போராட்டம். நான் பாஸ்டர் ஆக போறது இல்லை, எனக்கு அழைப்பு இல்லை, நான் எதுக்கு போய் பைபிள் ஸ்கூல் படிக்கணும் ஆண்டவரே, போக முடியாது. அதனால ஆண்டவர் எங்க அப்பா இல்லை, நாங்க அப்படிதான் சண்டை போட்டுப்போம், போக முடியாது, ஏன்னா அழைப்பு இல்லை. பாஸ்டர் ஆகிறவங்க தான் பைபிள் ஸ்கூலுக்கு போனோம். ஆண்டவர் சொன்னார், இல்ல மோனிகா வேலையை ரிசைன் பண்ணு போ. பெரிய போராட்டம், 6 மாசம் போராட்டம் ஆண்டவர் கூட. ஆண்டவர் சொன்னாரு, வேலையை ரிசைன் பண்ண போறியா இல்லையா? நீங்க நம்புறீங்களே, வேலையை ரிசைன் பண்ணிட்டு பைபிள் ஸ்கூல் போய் 3 வருஷம் படிச்சிட்டேன். அந்த கம்பெனி எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா நான் அந்த கம்பெனில இருந்து வெளியில வரும்போது எங்க பாஸ் சைனீஸ். அவங்க சொன்னாங்க, எனி டைம் மோனிகா யூ வாண்ட் டு கம் பேக், the door is open for you. ஆண்டவர் said forever close the door. இது போனாலும் போயிடும் பயந்துக்கிட்டு கம்பெனி முஃப்லிஸ் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, படுத்துருச்சு, எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் எழுப்புவதற்கு அநேக கதவுகளை அடைத்து போடுவார். உங்களை எழுப்புவதற்கு நீங்க எழுப்பி வராமல் இருக்கக்கூடிய தடையின் கதவுகளை கர்த்தர் அடைத்து போடுவார். எல்லா திறந்த வாசலை பத்தி தானே இன்னைக்கு பேசுறீங்க. அடைக்கப்பட்ட வாசல் ஒண்ணு இருக்குதுங்க. சாராளுடைய கற்பத்தை அடைத்தார், அண்ணாளுடைய கர்த்தர் அடைத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறது. நோக்கம் தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். அந்த கதவையும் அந்த பூட்டையும் அந்த சாவியும் போய் நீங்க தேடிடாதீங்க, திறந்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஓகே, 3வது காரியம், every vessel's work will be tested with fire. நீங்க நான் சொன்னேன், இந்த திருச்சபை கர்த்தருடைய திருச்சபை, இது ஒரு பெரிய வீடு. ஓகே, இந்த வீட்டுக்கு தலை இயேசு கிறிஸ்து. இதுல இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாரும் யாரு? நீங்க வெசல்ஸ், கர்த்தருடைய பாத்திரங்கள். ரைட்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டு இந்த வீட்டுல பூட்டிட்டேன், இந்த சபையில வச்சுட்டேன், எனக்கு இந்த சபையை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு, திட்டம் இருக்கு, தீர்மானம் இருக்கு. இதை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன் என்றால், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஒரு வேலை கொடுத்திருக்கிறேன். நீங்க அதை செய்யும் பொழுது என்னுடைய திட்டத்தை, நான் தீர்மானத்தை நிறைவேற்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் நெருப்பிலே சோதிக்கப்படும். All your ministry, all your calling will be tested with fire, says the Lord. Amen. நீங்க செஞ்ச ஊழியம் நிக்கிதா போகுதான்னு கண்டுபிடிச்சிருவார் ஆண்டு. சோ உங்களுக்கு என்ன அழைப்பு இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கீங்க, நீங்க என்ன ஊழியம் செய்தாலும் உங்க நோக்கம் தவறா இருந்தாலும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். Everything will be tested. Be accountable to God.
தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது அல்லவா? ஆமென். அப்போ உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ண போறாரு. எதுல டெஸ்ட் பண்ணுவாரா? என்னத்தை யூஸ் பண்ணுவாரு டெஸ்ட் பண்றதுக்கு? நெருப்பு. அதனாலதான் அவருக்கு பேர் என்னங்க? He is a consuming fire. ஹalleluya. எரிகிற அக்கினி ஜுவாலை. அவர் நம்மை சோதிப்பார். சோ நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் சோதிக்கப்படும் அக்கினியில. While each vessel was owned by the same master, each vessel did not bring the same honor. ஹalleluya. இங்க இருக்கிற அத்தனை பாத்திரங்களும் கர்த்தராகிய தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பாத்திரங்களுமே கனத்திற்குரியது அல்ல என்று தேவன் சொல்கிறார். Not all honorable vessels. In fact, some vessels brought no honor at all. சில பாத்திரங்கள் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வரவே இல்லையா கடைசி வரைக்கும். Didn't bring. இங்க பாத்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்கள் பாத்திருக்கீங்களா? ஆரோன் is a high priest, isn't it? அவரோட குமாரர்கள் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் வேதத்தை வாசிங்க. அப்பா ஆசாரியரா இருந்தா பிள்ளை ஆசாரியரா ஆக முடியாதுங்க. அவங்களுக்கு வர சோதனையில அவங்க ஜெயிச்சாதாங்க அந்த இடத்துக்கு வர முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கனத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் தான். உங்களை நம்பி நான் கொடுக்கிற வேலையை நான் நெருப்புல புடமிடும் பொழுது உங்களுடைய வேலைகள் கனமற்றதாய் போய்விடும். You don't receive the honor. Amen. So it is generally accepted that the vessels of gold and silver were vessels of honor and those of wood and clay were vessels of dishonor. இங்க பாருங்க, இந்த தங்கத்தை எடுக்கும்போது எங்க இருந்து எடுப்பாங்க? டீப் மண்ணுல ரொம்ப அடியில ஆழத்துல இருக்கிறது தான் தங்கம், கோல்டு. அதை வெளியில எடுக்கும்போது கருப்பா இருக்கும், வெரி டஃப். அப்ப அந்த தங்கத்து உள்ளுக்கு இருக்கிற தங்கத்தை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஹை டிகிரி ஃபயர்ல கொண்டு போடுவாங்க. அந்த தங்கத்தை எதுல போடுவாங்களா பிரதர்? ஹை டிகிரி நெருப்புல போட்டு ஒரு கெமிக்கலை ஊத்தி பல மணி நேரங்கள் அந்த நெருப்புக்கு அந்த தங்கம் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அதை சுற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கப்பட்டு அது ஜொலித்து வெளியில வருமா? ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். அப்ப சபையிலும் அப்படிதான். உங்களை நெருப்புல ஆண்டவர் புடமிடும் பொழுது உங்களுடைய வேலைகள் அது தரமானவைகளா இருந்துச்சுன்னா நீங்க தங்கத்தை போல வெள்ளிய போல வருவீங்க. நீங்க செய்த ஊழியங்கள் தரமற்றவைகளா இருந்தால் கர்த்தர் உங்களை புடமிடும் போது அது மண்ணை போல அது அப்படியே மக்கி போய்விடும், பயனற்றதாய் போய்விடும். நீங்க செய்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்டது? Are you doing a golden ministry or are you doing a silver ministry or you are doing a earthly ministry or a ministry that is not valuable in the sight of God? யோசிக்கணும். தரமான ஊழியங்கள் நம்ம செய்யறோமா இன்னைக்கு அப்படி நம்ம யோசிக்கணும். Each vessel was contained within the same house, but the honor they brought the master varied according to their makeup. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்லுவேன், இப்போ நாங்க ஒவ்வொரு வாரமும் பாஸ்டருக்கு நாங்க பிரசங்கம் பண்றோம். 50 பேரோ 60 பேரோ நீங்க கேக்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு தானே கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தானே போகுது. ஆமா பாஸ்டர் மோனிகா தனித்தனியா யாருக்காவது பேசுறாங்க? இல்ல எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே மெசேஜ் தான். என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி வளர மாட்டாங்க? ஏன் சபையில எல்லா விசுவாசிகளும் ஒரே வார்த்தையை கேட்டு இருந்தாலும் ஒரே மாதிரியான ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களால பார்க்க முடியல? Why? அப்ப நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தா நீங்க வளர முடியும்? எப்படி பாத்திரமா இருந்தா நீங்க வளர முடியாது. Ask yourself. நீங்க ரட்சிக்கப்பட்ட இந்த சபையில எவ்வளவு நாளா இருக்கீங்க? சில பேர் லீடர் ஆயிட்டாங்க, சில பேர் பாஸ்டர் ஆயிட்டாங்க, சில பேர் பயங்கரமா ஊழியத்துல எழுப்பிட்டாங்க. நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரே சாப்பாடு தானே கொடுத்தாங்க. சாப்பாடு ஜீரணமாகலையா? வாந்தி எடுத்துட்டீங்களா? நீங்க சாப்பாடை வாந்தி எடுத்துட்டீங்களா? கர்த்தர் பேச நீங்க கீழ்ப்படியாம ஆண்டவரோட ஒப்பிட்டு நடக்காம ஆண்டவருக்கு விரோதமான தீர்மானங்களை எடுத்து நீங்க போனதுனால தேவன் இந்த சபையில உங்களை வளர்க்க நினைச்ச திட்டங்களுக்கு விரோதமா போயிருக்கிறீங்க. அதனால நீங்க வளர. ஏமே பயப்படாதீங்க. பாஸ்டருக்கு பயப்பட்டா இல்ல. சில குழப்பங்களை கிளியர் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறார். வேதத்திலிருந்து சில குழப்பங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க நல்ல கனவுள்ள பாத்திரங்களா மாறணும். அதுக்காக தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ எல்லாருமே ஒரே விதமான வார்த்தையை பெறுகிறோம். எல்லாரும் ஒரே விதமா வளர்றது கிடையாது. எல்லாரும் கனி கொடுக்கிறது கிடையாது. ஆண்டவரோட திட்டம் என்ன? அவர் நட்டு வைக்கிற எல்லா மரத்துல கனி வரணும்னு ஆசைப்படுறார். சில பேர் கனி கொடுக்கிறது கிடையாது. சோ நீங்க கேளுங்க, are you a fruitful Christian or unfruitful Christian? வெச்சுக்கப்பட்ட சபையில இருக்கீங்களா? சபைக்கு பிரயோஜனமா இருக்கீங்களா? ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா?
உங்க வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா, கனி கொடுக்காத வாழ்க்கையா? Ask yourself, then you know whether you are a golden vessel, you are a silver vessel, or you are a tree or a கட்டை மண்ணா இல்லீங்களா? நீங்க தாங்க சொல்லணும் நீங்க யாருன்னு. எனக்கு தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் உங்களை தங்கத்தை போல கூட விட ஆசைப்படுறார். பயனுள்ள கனவுள்ள பாத்திரமா மாத்துறது கர்த்தர் ஆசைப்படுறார். விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் மாத்திடுவார் உங்களை. Hallelujah, amen. The same is true when consider the local church. There are those who are genuinely born again, placed within the body of Christ, and there are those who are mere pretenders, simply going through the motions with no change of heart. உண்மையிலே நீங்க கனவுள்ள பாத்திரம் அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, நீங்க சபைக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க அதை அபியாசப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நான் பார்க்கணும், மாறணும். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு சொல்லி ஒருத்தன் மாறாம இருந்தாங்கன்னா I will question their salvation. அவங்களோட ரட்சிப்பட கேள்வி கேட்பேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எவனும் மாறாம இருக்க முடியாது. இயேசு உள்ளுக்கு வந்தா மாற்றம் வந்து எவிடென்ட். உங்க வாழ்க்கை மாறி இருக்குன்னு ஆளுங்க சொல்லணுங்க. என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர்களை நான் இப்ப பார்க்கும்போது பாருங்க, நாளைக்கு கூட எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல கெதரிங் இருக்கு. என்னோட செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எல்லாம் கெதர் பண்றோம். 44 years of friendship. நாங்க எல்லாம் நான் ஒட்டிதான் பாஸ் தராங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. நான் போகும்போது நாங்க எங்களோட பழைய வாழ்க்கை, எங்க ஸ்கூல் வாழ்க்கை அதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, நீ முந்தி அப்படி இருந்த, நீ இப்படி ஆயிட்ட, நீ வேற மாதிரி ஆயிட்ட, அந்த மாற்றத்தை அவங்க பாக்குறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட, எல்லாம் ஆயிருச்சா, ஆகுதா, ஆகிக்கிட்டு இருக்கா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாறி இருக்கீங்களா இல்லையா? மாறணும். மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்க கனி கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல நீங்க கனி கொடுக்கல. You are pretending to be a Christian. You are not living as a Christian, but God wants you to live as a Christian. Pretend பண்ண வேண்டாம். கர்த்தர் எதிர்பார்க்கிற பாத்திரமா மாறணும், வாழணும், அபியாசப்படுத்தணும் சத்தியங்களை. அப்பதான் நீங்க மாறுவீங்க. Amen. Right. There is a principle for every believer that we must discuss as well. While all the saved will inherit eternal life because of the finished work of Christ, our works will be judged as we stand before the Lord. நித்திய ஜீவன் எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, இட்டர்னல் லைஃப் பெற்றுக்கொள்ள நான் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக செஞ்சுக்கிட்டார். ஓகே, இயேசு கிறிஸ்துவோட ஃபினிஷ் வொர்க் ஆன் தி கிரைஸ்ட்னால பிதாவாகிய தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ண இட்டர்னல் லைஃப் எனக்கு கிடைச்சிடும். You will not miss that. But இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் இல்லையா? இந்த பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் நீங்கள் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? அந்த கமாண்ட்மென்ட்க்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு ரிவார்டு இருக்கு. அங்க போய் நிக்கும் போது எது சோதிக்கப்படும்? அப்படிதான் உனக்கு நம்முடைய கிரியைகள் சோதிக்கப்படும், நம்முடைய ஊழியங்கள் சோதிக்கப்படும், இந்த அழைப்பு இதெல்லாம் கணக்கு கேட்க போறாரு. பட் டைம் எப்படி யூஸ் பண்ணீங்க, கொடுத்த ஊழியத்தை எப்படி யூஸ் பண்ணீங்க, உங்க சபையை எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு கொடுத்த உறவுகளை எப்படி யூஸ் பண்ணீங்க, எல்லாமே ஆண்டவர் கணக்கு கேட்க போறாரு. அதனால யதார்த்தமா இருக்காது கிறிஸ்துவுக்கு. You are accountable to God when you meet him face to face. இந்த வசனம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 எடுத்து வாசிங்க. 1 Corinthians chapter 3 verse 13 to 15. Somebody read it for me. அவனவனுடைய வேலைப்பாடு நாளானது அதை விளங்கப்படும். எப்படிங்க? அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்கப்படும். அப்புறம் அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். எப்படிங்க? அந்த அக்கினியில உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில கர்த்தருக்காக நீங்க ஜீவனம் செய்த காரியத்தை அக்கினியில போடும்போது அது நிலைத்தால், அது எரிஞ்சு போகாம இருந்தா உங்களுக்கு என்ன வருமா? கூலி. அதுக்கு தகுந்த கூலியை கொடுத்துருவார், ரிவார்டு இருக்குது. அடுத்த வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால், வெந்து போயிருச்சு, சாம்பல் ஆயிருச்சுன்னா அவன் நஷ்டம் அடைவான். யாருக்கு நஷ்டம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு தான் நஷ்டம். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் கணக்கு கேட்க போறார். அதை தவறாக பயன்படுத்தினால் தேவன் நம்மை விசாரிக்கும் நாளிலே instead of getting reward we will suffer loss for everything we did on this earth. So be careful how you serve God.
Be very careful how you serve God. God even look at your intentions, attitudes, why you serve. என்ன நோக்கத்துக்காக ஊழியம் செய்யறது கூட கர்த்தர் பாப்பார். பெருமைக்காகவா, நாலு பேரை பத்தி நல்லா பேசணும்ன்றதுக்காகவா, எதற்காக நீங்க செய்றீங்க? ஆனா வேதம் சொல்லுகிறது எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய், அதை மனப்பூர்வமாய் செய்யணும். அப்ப நீங்க செய்த ஊழியங்கள், நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்காக வாழாதபடி செய்யாதபடி இந்த பூமியில நீங்கள் இருந்தால் உங்களுடைய வேலைப்பாடு அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது வெந்து போயிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கடைசி நாட்கள்ல உன்னை தெரியாதுன்னு சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? நீங்க போய் சொல்ற ஜீசஸ், நான் டிஎன்சி ரவான்ல இருந்து வந்திருக்கேன், நான் பாட்டு பாடுறேன், நீங்க பாக்கலையா? நீங்க பாத்தீங்களா இல்ல எப்படி அடிச்சு அந்த கிட்டாரை உங்களுக்கு எப்படி பேச அப்படியே அவுத்து விட்டேன். அவர் அவுத்து விடுறதுக்கு ஒரு கதை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. அந்த கதையை பார்த்தா மயக்க போட்டு விழுந்துருவோம் நினைக்கிறேன். நல்ல வேலை அதெல்லாம் இன்னும் அந்த படம் நான் ரிலீஸ் பண்ணல. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மூவி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இப்ப கூட ஆண்டவர் ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு நம்மளை பத்தி. இங்க உட்காந்துக்கிட்டே நிறைய பேர் டிக்கெட் வாங்க விசா வாங்க இந்தியாவில இருக்கிறீங்க, சில பேர் அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க, கொஞ்ச நேரம் வந்துருங்க. ஹல்லேலூயா, நீங்க ரொம்ப நல்லவங்க. இங்கதான் உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா எந்த ஊர்லயும் சுத்துறது. ஆண்டவர் வார்த்தை பேசும்போது தான் டிக்கெட்டை எடுப்பாங்க, பிளைட்ல ஏறுவாங்க. ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த பூமியில கர்த்தர் உங்களை படைத்து சபையில வைத்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற தவறும் பொழுது நீங்கள் உங்களுடைய ரிவார்டை தவறீர்கள். You will lose your reward. Everything you do for God on this earth will be tested by fire and you will be rewarded. There is a reward waiting for us. அதை இழந்து போயிடாதீங்க தயவு செய்து. மனுஷனுக்காக ஊழியம் செய்யாது, மனுஷனுக்காக தயவு செய்து ஊழியம் செய்யாது. இது என்னோட 31வது வருஷம். நான் நினைச்சு பார்க்கவே இல்லை கர்த்தர் என்னை இப்படி மெயின்லைன் சர்ச்சு கொண்டு போவார்னு எனக்கு தெரியாது. ஆனா இது என்னுடைய ஜெபம். 15 வருடங்களுக்கு முன்பு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நிறைய ஆவிக்குரிய சபைக்கு நான் போயிருக்கேன், எனக்கு மெயின்லைன் சர்ச்சில் போய் சத்தியத்தை பேசணும்னு பெரிய ஆசை இருக்கு. மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், லூதரன் இப்படி போகணும். இது ஒரு சின்ன ஜெபம் என்னுடைய இருதயத்தில். அதுதான் நான் சொல்றேங்க, கர்த்தருக்காக நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தில் வாங்கி நிறைவேற்றும். நான் மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ல வந்ததே கர்த்தருடைய வார்த்தை பேசுறதுக்கு ஆண்டவர் கதவு திறந்தது ரொம்ப அதிசயமானது, அதை நீங்க சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப ஆச்சரியமான வகையில கர்த்தர் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன் சொல்லுங்க, இந்த சத்தியம் உங்களுக்கு போகும். இந்த சத்தியத்தை மெத்தடிஸ்ட்ல உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், அவங்களும் விடுதலையை பெறணும், அவங்களுக்கு வைத்திருக்கிற கர்த்தருடைய ரிவார்டை பெற்றுக்கொள்ளணும், எதையும் இழந்து போக கூடாது. இந்த நல்ல எண்ணத்துலதான் கர்த்தர் நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. நான் உங்களோட பெட்டரான ஆள் கிடையாது, அப்படின்னா நான் என்னை பத்தி நினைக்கிறதே கிடையாது. நான் இங்க நிக்கிறதுனால நான் ரொம்ப பெஸ்ட், நீங்க ரொம்ப பெஸ்ட் அப்படிலாம் நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாமே தேவனோட பார்வையில் விலையேற பெற்றவர்கள். All of us are so uniquely and beautifully made. Amen. Hallelujah. So, while all the same will inherit eternal life, the finished work, our works will be judged. அப்ப ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது. அப்படின்னா உங்களோட ரட்சிப்பை மட்டும்தான் காத்துக்கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரிவார்டு வச்சிருக்கிறாரு, அது கிடைக்காது. இங்க பூமியில ரிவார்டு வாங்குறதுக்கு என்னமா அலைகிறோம் நம்ம. PhD எடுக்கணும்ன்றீங்க, டிகிரி எடுக்கணும்ன்றீங்க, மாஸ்டர் படிக்கணும்ன்றீங்க, டிப்ளமா எடுக்கணும்ன்றீங்க, இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணணும், அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணணும், நான் இந்த அந்தஸ்துல இருக்கணும், நான் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். தேவ ஜனமே கர்த்தர் படைத்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்று. அதுதான் ஃபர்ஸ்ட். Seek first the kingdom of God, everything shall be added unto you சொல்லப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்துக்குரிய காரியம் நம்பர் 2, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறது நம்பர் 1. Hallelujah, praise the Lord. So being a vessel of honor and maintaining honor would not come without personal effort. Hallelujah, praise the Lord. ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பதோ அந்த கணத்துக்குரிய பாத்திரத்தை பாதுகாப்பதோ அது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. அதற்காக நம்ம வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் அழைச்சிக்கிறன்றதுக்காக அப்படியே இல்லை, நம்ம பார்ட் கான்ட்ரிபியூஷன் கரெக்டா நம்ம செய்யணும். ரைட்? If we are to be vessels of honor, we must purge ourselves from the sin and hindrances of life. ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா நீங்க மாறணும்னா இன்னைக்கு நான் எதை பத்தி பேசுறேன்? Prepare yourself. அந்த பாத்திரமாய் மாறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த
ஆயத்தப்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். அதை ஆயத்தப்படுத்துறதுக்கு தேவை என்ன தெரியுமா? பாவத்தில் இருந்தும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள நீங்க போய் செயல்படுறதுக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த காரியமா இருக்கோ அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரது முதல்ல பாருங்க. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க யார், ஏன் ஆண்டவரை நீங்க கொண்டு வந்திருக்காரு, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் உங்களோட பேசுறார், உங்களை பயன்படுத்த ஆசைப்படுறாரு. நிறைய தடைகள் இருக்கு. சில நேரத்தில் அது பாவத்தின் நிமித்தம், சில நேரத்தில் இச்சை, சில நேரத்தில் உலக ஆசை, இதெல்லாம் உங்களை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தடையா வந்து நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்தணும்னு ஆயத்தப்படுது. எது எது தடையா இருக்கோ அதை விட்டு வெளியில வா அப்படின்றார். We will then be a vessel that is useful and useful for the Lord. Amen. So our sin was cleansed through the shed blood of Christ, but we must confess and repent about sin following conversion. சில பேர் பாருங்க, இந்த பாவ மன்னிப்பு கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க அப்படின்னா, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்ன முட்டிக்கால் போடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க எப்போதுமே முட்டிக்கால் தான் இருப்பீங்க. சரியா? ராத்திரில அவங்க பெட்டு பக்கத்துல அவங்க என்ன செய்ய, முட்டிக்கால் போட்டு ஒரு ஜெபம் ஏற எடுப்பாங்க. பிதாவே, நான் செய்த பாவங்களும், நான் தெரிந்து செய்த பாவங்களும், நான் தெரியாமல் செய்த பாவங்களும் என்னை மன்னித்து. அது என்ன தெரியாமல் செய்த பாவம்? தெரியாதா? உண்மையிலேயே தெரியாதா? உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையில மனம் திரும்பவங்க யார் தெரியுமாங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, இதை என்ன நான் ட்ரெயின் பண்றதுக்காக நான் சொல்றேன். நான் வந்து காடி ஓட்டிட்டு போறேன், ரைட்டா? காடி ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது ஒன்று நடக்குது, யாராவது என்னை வெட்டிட்டு போறாங்க, ஏதாவது வாய் தவறி வாயில வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். மேபி ஏசி இருப்பேன், ஐயோ நின்று இருக்கலாம், ஏன்டா அப்படி வெட்டிக்கிட்டு போறீங்க அப்படி கேட்கல. அப்பவே மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவர். I settled it then. I do not accumulate my sin, because the more you start to accumulate, by the time you go tonight, you forget. அப்ப unsettled things எவ்வளவு இருக்கு, அக்கவுண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. மன்னிப்பு கேட்காத காரியம் எவ்வளவு இருக்கு. அப்ப உண்மையிலே மனம் திரும்புகிற மனுஷன் ஒவ்வொரு முறை நீங்க தவறு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தின உடனே அதை அட்மிட் பண்ணி உடனே நீங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா மாறணும்னா இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கணும். பாவத்தை அறிக்கை செய்யக்கூடிய கேரக்டர். நீங்களா பாவத்தை அறிக்கை செய்வீங்க தானே? செய்வீங்களா? ஆமா பாஸ்டர், நாங்க ஆண்டவர்கிட்ட டெய்லி செஞ்சிருவோம். உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? நீங்க ரொம்ப நல்லது. எப்படி சர்ச்சுக்குள்ள யார் கூடயாவது சிக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி பாவம் மன்னிப்பு கேட்பீங்க? ஓ, மனுஷன் கூட தான் நான் வச்சுக்கிறது இல்லை பாஸ்டர். அப்ப நீங்க இங்க இருக்கவே கூடாது, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏமே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் காணிக்கையை கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்ன அவனுக்கு யார் பேரையோ குறை உண்டு என்று ஆவியானவர் உணர்த்தின. அவர் சொல்றாரு, உன் காணிக்கை எனக்கு வேணாம் தம்பி, நீ கீழே வை. முதல்ல போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பிறகு காணிக்கை ஒப்பு கொடு. நம்மள எத்தனை பேர் சபைக்கு வந்து காணிக்கை கொடுக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதுங்க. எத்தனை பேர் உண்மையிலேயே கர்த்தர் காணிக்கையை விரும்பல, கீழ்ப்படிவதான் விரும்புகிறார். என் மீது இவங்களுக்கு குறை இருக்கு, அவங்களுக்கு ஏன் மேல குறை இருக்கு, எனக்கு ஃபீல் பண்ணுது, முதல்ல இதை செட்டில் பண்ணி ஆண்டவர் கொடுப்போம். எத்தனை பேர் இன்டென்ஷனலி சபையில செய்றீங்க? Most of the church pretending, they do not do it. You know why? There is no power in your life, there is no obedience. ஏன் வல்லமை இல்லைன்னா நம்மளுக்கு கீழ்ப்படிகிற குணம் இல்லை. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறத செய்யறதுக்கு விருப்பம் இல்லை நம்மளுக்கு. ஆனா நான் கேட்கிறோம்னா ஆண்டவர் வானத்தை திறந்து கொட்டிடணும். இந்த அடியில் சொல்றது விளங்குதா? மன்னிக்க கூடிய சுபாவம் உள்ளவங்களா இருக்கும். ஒருவர் பாவத்தை ஒருவர் அறிக்கை செய்து ஒருவர் மன்னிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்களுக்கு எட்டிய போல கசக்கும். எது வேணாலும் சொல்லுங்க பாஸ்டர், ஆனா அந்த சிஸ்டரை மன்னின்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. கெட்ட வார்த்தை எப்படியே மன்னிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச விருப்பமே இல்லை. வேற சொல்லுது மன்னி, அதை போய் செஞ்சுட்டு அப்புறம் பேசுறீங்க என்கிட்ட, அதெல்லாம் பேசக்கூடாது இல்லையா? மன்னிக்கிற சுபாவம். You know the highest quality character of Jesus, unconditional love, unconditional forgiveness. இயேசு கிறிஸ்துவோட மிக சிறப்பான கேரக்டர் என்ன தெரியுமாங்க? Unconditionally he will forgive us, unconditionally he will love you. Do you have that character? Do we have that character? Can you unconditionally forgive somebody who hurt you and offended you? That is what God wants to actually reveal from you. உங்ககிட்ட இருந்து அதான் வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த மண் பாத்திரத்திலிருந்து வெளியாகிற இந்த குணங்கள் தான் உங்களை பொன் பாத்திரமாய் மாற்றும். அந்த குணம் இருக்குதா உங்களுக்கு?
உங்களை நீங்க தான் கேட்கணும். நாலாவது, the purpose of the vessel. ஏன் ஆண்டவர் இந்த பாத்திரங்களை தெரிந்து கொள்ள? 2 தீமோத்தேயு 2 வசனம் 2 எடுத்து வாசிங்க. இரண்டாவது பகுதி மட்டும் வாசிங்க. எதுக்காக ஆண்டவர் நம்மளை பாத்திரங்களாக பயன்படுத்துகிறார்? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அந்த வசனத்துல 2வது பகுதி மட்டும் வாசிங்க. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், நான் வாசிக்கிறேன், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு கனத்துக்குரிய பாத்திரத்தோடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவன். இது holy life. இரண்டாவது, எஜமானுக்கு உபயோகமான இருப்பான். He will become a useful vessel. மூன்றாவது, எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆயத்தமாய், you will be a person who will be doing good deeds. இந்த 3 கேரக்டர் இருக்கணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பானா. அப்ப கனத்துக்குரிய பாத்திரமா மாறணும்னா எந்த 3 காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார்? ஒன்னாவது, பரிசுத்தமா வாழணும், பாவத்தை விடணும், கர்த்தர் சொல்ற மாதிரி வாழணும். இரண்டாவது, கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்புகிற காரியத்தை மட்டும் நீங்க செய்யணும். மூணாவது, உங்கள் மூலமாய் நல்ல கிரியைகள் வெளிப்படும். இந்த 3 கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா you are already honorableness. நீங்க தான் கனத்திற்குரிய பாத்திரம். அப்ப ஆயத்தப்படுத்தணுமா இல்லையா? பரிசுத்தம் இல்ல பிரச்சனை வச்சிருக்கிறோம் நம்ம இல்லையா? பரிசுத்தத்திலேயே உருப்படியா இருக்கிறதுல ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நல்ல கிரியைகளையும் செய்ய மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இன்னும் அதை செய்யாமல் போனால் உனக்கு பாவம். We have the ability to do good, yet if you don't do, it is considered as a sin. Murdering is not only sin, but when you have the ability to help somebody, if you refuse to help, God says that is sin. இந்த மாதிரி எத்தனை நல்ல காரியங்கள் கர்த்தர் செய்ய சொல்லி நீங்க செய்யாம இருக்கிறீங்க. ஏன் நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா இல்லைன்னா இந்த 3 கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா கர்த்தர் நீங்க உங்களை மறுரூபப்படுத்துவார். நீ கர்த்தர் உங்களை மாத்துவார். தேவனோட வார்த்தை வல்லமை உள்ளது. ஹalleluya. Many want to know what the Lord desires if they have to be use of it. ஆண்டவர் என்ன பயன்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கு. We can be assured we are pleasing to the Lord and we will have the opportunity to serve Him if we seek to walk in a way that pleases Him, striving to keep our life free of unconfessed sin. 2 காரியம் செய்யணும். ஒன்னாவது, தேவன் விரும்புகிற விதமாய் நான் வாழணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கைய பாவம் இல்லாமல் யாரையும் மன்னிக்காம இருந்தீங்கன்னா ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். இப்ப நான் சொல்லிடுறேன், நீங்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம். ஆவியானவரே, you cannot cheat God. Everything is naked before God. உங்க இன்டென்ஷன்ஸ் பார்க்கறாரு, உங்க தாட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனை மன்னிக்காம நீ ஊழியம் செய்யாத. ஒருத்தரை மன்னிக்காம, ஒருத்தரை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாம, அவங்களை பரிசுத்தமாக்காம ஊழியம் செய்ய வந்துடாதுன்னு சொல்றார். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாவங்கள், அப்படிப்பட்ட தடைகள் இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய கரத்திலே நான் கருவியா மாறணும்னா இந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, மன்னிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செய்து உங்களோட மன்னிக்கிற குணத்தை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. பட்சபாதம் இல்லாமல், ஆண்டவரே நிபந்தனை இல்லாமல், எல்லாரையும் உண்மை போல ஆண்டவரை மன்னித்து நேசிக்கக்கூடிய ஒரு மகனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே கருவியா என்னை மாற விரும்புகிறேன்னு சொல்லுங்க, கர்த்தர் மாற்றுவார். Hallelujah. It is possible if you can allow God to mold you. Amen. So, those who walk uprightly, purging sin from their lives, will be sacrificed and useful unto the Lord. யார் தங்களுடைய வாழ்க்கையை நீதியாய் நடத்தி பாவத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ்றாங்களோ அந்த பாத்திரத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். Those who are sanctified as set apart, separated unto the Lord. இப்படிப்பட்ட ஜனங்களை பிரித்தெடுத்து நமக்கு பிரயோஜனமான பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்திக் கொள்வார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் இங்க யாருக்கும் பட்சபாதம் காட்ட மாட்டாரு. எல்லாருக்கும் சேம் வசனம் தான் இங்க பேசப்படுது. ஒரே கமாண்ட் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுக்கு யார் இந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து வர அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த நபர் நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரும் இதுல இருந்து விடுபடக்கூடாது. Amen. Praise the Lord. So we will then be a vessel that is useful and usable for the Lord. We will be sensitive to the leading of the Holy Spirit, obediently surrendered to His will and used accordingly. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா இந்த இரவு வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துக்கு உங்களுக்கு போகணும். ஆவியானவர் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்ன மாத்திக்க நான் விரும்புறேன், எனக்கு உதவி செய்ய. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏதாவது கமாண்ட், இவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேடு, அவங்களோட போய் ஒப்புரவாகும், இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேடு, நீ இது செஞ்சது எனக்கு பிடிக்கல, நீ செய்யாதுன்னு சொன்னாருன்னா அதுக்கு ஆண்டவரோடு நீங்க ஒப்பிட்டு போங்க. அக்ரி வித் காட். சே லார்ட், I will do.
காரியத்தை அப்படி செஞ்சீங்கன்னா you are ready to be used by the master. உங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமாயிருக்க. This effort will not rest upon our ability or wisdom. God will prepare, will keep equip us for his use, prepared unto every good work. இப்படிப்பட்ட மனநிலைமை, இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல இருதயத்தோடு, எண்ணங்களோடு இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா, as you are listening to what I am speaking to you, church, the Spirit of God is actually ministering to many people in this place. அநேக உள்ளத்துல கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு தான் நீங்க யாருன்னு தெரியும். ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள கனத்துக்குரிய பாத்திரமா அவரை உருவாக்கணும்னு நினைக்கிறதுனால அதுக்கு தடையா இருக்கிற காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு அதை விலக்கி போடுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க ரவாங்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, மலேசியா தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க. டிசிஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஹல்லேலூயா. சோ அதனால உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அடுத்த செஷன்ல எப்படி கனத்துக்குரிய பாத்திரமா மாறுறது என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்துச்சா? கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். Thank you very much.